ஹாய், இன்னைக்கு நான் ஆட்டுக்குடலை வச்சு வித்தியாசமான லஞ்சு செஞ்சுருக்கேன். ஆட்டுக்குடல் பிரியாணி, ஆட்டுக்குடல் 65, ஆட்டுக்குடல் தேங்காய் பால் குழம்பு வச்சுருக்கேன். ஆட்டுக்குடல் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய விருந்தாவே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி குடல் பிரியாணி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஆட்டுக்குடல் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: குடல் 200 கிராம், எலும்பு 200 கிராம், சீரக சம்பா அரிசி 1/2 கப், பட்டை 1, சோம்பு 1 ஸ்பூன், இலை 2, கல்பாசி 2, ஏலக்காய் 4, கிராம்பு 4, பிரியாணி பூ சிறிது, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, புதினா 1/4 கப், கொத்தமல்லி 1/4 கப், தேங்காய் பால் 1 கப், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், எண்ணெய் நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தயிர் 1/2 கப். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்ய குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி பூ, இலை, சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச உடனே 2 மிளகாயும் நீளமாக இருக்க வெங்காயத்தையும் சேர்த்து அதோட உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமே நல்லா வதங்கிரும். பொன்னிறமா ஆனவுடனே இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே மிளகாத்தூள், சீரகத்தூள், இந்த ஜீரகத்தூள் இந்த பிரியாணிக்கு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இது நல்ல பச்சை வாசனை போக வதங்கினோடனே தக்காளி, புதினா, மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. எப்போவுமே பிரியாணி செய்யலை புதினாவும் மல்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா வதக்குங்க. எப்போவுமே கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா சுருங்க வதங்கினோடனே தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்க குடலை நான் அதில் சேர்க்குறேன். இந்த குடலை அந்த மசாலாவோட நல்லா போட்டு பெரட்டுங்க. இதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். தண்ணி வந்தோடனே எடுத்து வச்சிருக்க எலும்பு துண்டை இதில் நம்ம சேர்க்குறோம். எலும்பு சேர்த்ததுக்கு அப்புறம் எலும்புல இருந்து குடல்ல இருந்து நல்லா தண்ணி வெளியில வரும். அதுலேயே கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இது நல்லா ட்ரை ஆகிற வரையும் அடுப்புலேயே நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு குடல். இதோட நான் பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்க்க போறேன். 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. நான் இப்போ இங்கே 2 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் வந்து தேங்காய் பாலை பிரியாணி அரிசி சேர்க்குறப்ப சேர்க்க போகிறேன். இதில் உப்பு சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சு குடலை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். குடல் நல்லா வெந்திருக்கு. திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சு 1 கப் தேங்காய் பாலை சேர்த்துக்கங்க. இந்த பிரியாணிக்கு 3 கப் தண்ணி தேவை. நான் முன்னாடியே 2 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரையில சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி 1 விசில் வந்தவுடனே சிம்மில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணுங்க. ப்ரெஷர் இறங்கணுன்னே குக்கரை திறங்க. ரொம்ப டேஸ்டியான குடல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட 2 ஸ்பூன் நெய்யும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது உடையாம நல்லா கிளறி விட்டுக்கங்க.
எப்போவுமே நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்றோம். அதிலிருந்து வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். குடல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குடல் 65 செய்ய போகிறோம். குடல் 65 செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஆட்டுக்குடல் 200 கிராம், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன், சோள மாவு 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. குடல் 65 செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் குடலை வேக வச்சுக்க போறேன். குக்கர்ல குடலோட இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை ஃபுல்லா வச்சு நல்லா ஒரு கிளறிக்கங்க. இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சு வேக விடுங்க. குக்கரை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கினோடனே குக்கரை திறங்க. குடல் நல்லா வெந்திருக்கும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குடலை ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. குடல் 65 செய்யறதுக்கு மசாலா சேர்க்க போகிறேன். எடுத்து வச்சிருக்க கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறேன், நீங்கள் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து பெசரிக்கங்க நல்லா. இது கூட எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே மசாலாவில் பரட்டி வச்சிருக்க குடலை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. இது சிக்கன் மாதிரி லேட் ஆகாது, ஏன்னா முன்னாடியே வெந்திருக்கு குடல். இது நல்லா வெந்தோடனே வெளில எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியான குடல் 65 ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப வித்தியாசமான குடல் விருந்து ரெடி ஆயிடுச்சு. குடல் பிரியாணி ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். இந்த குடல் 65 சிக்கன் 65 ரொம்ப டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் உள்ள தேங்காய் பால் குடல் குழம்பை இன்னொரு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சமையலோடு பார்க்குறேன்.